ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தமிழ். போன வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் பேப்பர் 1ஓட சிலபஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பேப்பர் 2ஓட சிலபஸ் பார்க்க போகிறோம். பேப்பர் 2ல் மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்டோட மீனிங்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து செல் பயாலஜி. செல் பயாலஜினா வேறு ஒன்றும் இல்லை, செல்லை பற்றி படிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதனால் உருவாகிருக்குன்னா துகள்களால். இந்த துகள்கள்ன்றது இங்கிலீஷில் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஆட்டம்லாம் சேர்ந்து இந்த துகள்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு சாக் பீஸ் உருவாகுது. இது போல் நம்ம உடம்பு செல்லுன்னு சொல்கிற துகள்களால் உருவாகியிருக்கிறது. இப்போ செல்லுன்றது ஒரு சிறிய விஷயம் இல்லையா, ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். அதுதான் ஒரு உடம்பையே உருவாக்குது, நிர்ணயிக்குது. அந்த செல்லை பற்றி படிக்கிறது தான் செல் பயாலஜி. அதில் என்னெல்லாம் அதோட செல் ஃபங்க்ஷன் பண்ணுது, செல்லுன்றது எப்படி இருக்கும், அதோட அனாட்டாமி, அதோட பயாலஜி, இதெல்லாம் படிக்கிறது தான் செல் பயாலஜி. செகண்ட் சப்ஜெக்ட் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்கிறது பிளான்ட் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு செடி எப்படி 2 ஆகுது, 2 எப்படி 4 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி படிக்கிறது தான் பிளான்ட் ப்ரீடிங். அதில் எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது தான் பிளான்ட் ப்ரீடிங். தேர்ட், சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜின்றது சீடை பற்றி படிக்கிறது. எத்தனை விதமான சீட் இருக்குது, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றிலாம் படிக்கிறது தான் சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. ஃபோர்த் பிளான்ட் ஃபிசியாலஜி. நம்ம எப்படி பசிக்கும் போது சாப்பிட்றோமோ அது ஒரு எனர்ஜி கொடுக்குதோ அது மாதிரி பிளான்ட்டுக்கு எனர்ஜி தேவைப்படும். அது என்ன பண்ணால் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த மாதிரி அதோட ப்ராசஸ் பற்றி படிக்கிறது. இதெல்லாம் பிளான்ட் ஃபிசியாலஜி. சப்ஜெக்ட் ஹார்டிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். ஹார்டிகல்ச்சர்ன்றது முன்னாடியே சொன்னேன், அதாவது பழங்கள் காய்கறிகள் பற்றி படிக்கிறது. சரிங்களா, அந்த செடிகளை பற்றிலாம் படிக்கிறதா ஹார்டிகல்ச்சர். அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சீசன், என்ன வெரைட்டி இருக்குது, அந்த மாதிரி எல்லா பற்றியும் படிக்கிறது ஹார்டிகல்ச்சர். லேண்ட்ஸ்கேப்பிங் செகண்டாக இருக்குல்ல, லேண்ட்ஸ்கேப்பிங்கிறது எந்த மாதிரி நில அமைப்பு இருக்கணும், ஓகேங்களா, அதை பற்றி படிக்கிறதான் லேண்ட்ஸ்கேப்பிங். ஸோ டோட்டலாக ரெண்டையும் சேர்த்து நம்ம படிப்போம் ஹார்டிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் சப்ஜெக்டில். சிக்ஸ்த்து சப்ஜெக்ட் பிளான்ட் ப்ரொடக்ஷன். நமக்கு எப்படி ஒரு காய்ச்சலோ இல்லை ஒரு பூச்சிக்கடியோ ஏற்பட்டால் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போமோ அதை பற்றி பார்ப்போமோ. அதாவது அந்த பூச்சி என்ன பூச்சி, என்ன ஜுரம், எதனால், எந்த பாக்டீரியா வைரஸ்னால வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமோ அது மாதிரி பிளான்ட்டுக்கும் இருக்கும். பிளான்ட் எதால் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பூச்சி கடிச்சு பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை நோய் தாக்கியிருக்கா, அந்த மாதிரி அதை பற்றி படிக்கிறதெல்லாம் பிளான்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பற்றியும் படிக்கிறது பிளான்ட் ப்ரொடக்ஷன். செவன்த்து சப்ஜெக்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். இதில் நம்ம என்னெல்லாம் படிப்போம்னா ஃபுட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்ம நாட்டில் ஃபுட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணுறோம், வீட் எவ்வளோ சாப்பிட்றோம், ரைஸ் எவ்வளோ சாப்பிட்றோம், பார்லி எவ்வளோ சாப்பிட்றோம், இந்த மாதிரி மேஜர் க்ராப்ஸ்லாம் எப்படி சாப்பிட்றோம், எப்படி அதிகமாக அந்த கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றிலாம் படிக்கிறது. அப்புறம் என்னென்ன பாலிசிலாம் கவர்மெண்ட் நேஷ்னலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்காங்க. அடுத்தது பாவர்ட்டி, வறுமையெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்கிற ரேஷன் கடைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பற்றி படிக்கிறது. அது எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் குளோபலைஸ் பண்ணுறாங்க, அதாவது உலக நாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பேஸில் படிக்கிறது. இது ஃபுட் ப்ரொடக்ஷன் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இது கூட நம்ம வேறு என்ன படிப்போம்னா நியூட்ரியன் டெஃபிஷியன்சி. நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் செகண்டில் கொடுத்துருக்காங்களே அது, அதாவது என்னென்ன நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு தாய்மார்களுக்கோ இந்த மாதிரி என்ன மாதிரி நியூட்ரியன் டெஃபிஷியன்ட்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றியும் படிக்கிறது ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். இப்போ வரைக்கும் பேப்பர் 2ல் இருக்க சப்ஜெக்ட் அதோட மீனிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் டாபிக் வைஸ் லெக்சர் பார்க்க போகிறோம், லெசன்ஸ் எடுக்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள். நன்றி. ஸ்டே டியூன்.